1 கொரிந்தியர் 7:8. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்கிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். 7ஆம் வசனம், எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். என்னை போலவே எல்லா மனுஷரும் இருக்க விரும்புகிறேன். அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையை இழந்தவர்கள், திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் என்னை போலவே இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். பவுல் திருமணமானவனா ஆகாதவனா? நிச்சயமாக திருமணமானவன். ஏனென்றால் அவன் ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினராக இருந்தான், சனகரிப் சங்கத்தின் உறுப்பினராக இருந்தான். திருமணமானவர்கள் தான் சனகரிப் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க முடியும். ஆகவே அவன் திருமணமானவன். அவனுடைய மனைவி எங்கே இருந்தாள், என்ன ஆனாள்? மனைவியை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. மனைவியை அவன் எங்குமே அழைத்து செல்லவில்லை. மனைவியை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அவனுடைய எல்லா நிகழ்ச்சி நிரல்களும், அவன் எங்கே சாப்பிட்டான், எங்கே தூங்கினான், எங்கே போனான், வருஷக்கணக்கான அவனுடைய வரலாறு வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய மனைவியை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. என் மனைவியை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல என்பது போல அவன் எழுதுகிறான். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனைவியை தங்களோடு எங்கு சென்றாலும் அழைத்து செல்கிறார்கள். நாங்கள் அப்படி அழைத்து செல்வதில்லை என்று அவன் ஒரு இடத்துல எழுதுகிறான். அப்போ அவன் மனைவி எங்கே? சரி, அழைத்து செல்லலை, வீட்லேயாவது இருக்கணும்ல. ஆனால் அவன் ஒரு இடத்துல தன்னை ரொம்ப அந்த இடத்துல பொருத்தி சொல்கிறான். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். 2 கருத்து வேத பண்டிதர்கள் நடுவே இருக்கிறது. மனைவி பவுலை விட்டு பிரிந்து விட்டாள். பவுல் கிறிஸ்தவன் ஆனதுனால யூத மதத்தில் வைராக்கியமாக இருந்த மனைவி பவுலை விட்டு பிரிந்து விட்டாள் என்று ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து, பவுலுடைய மனைவி இறந்து விட்டாள் என்கிற ஒரு கருத்து இருக்கு. அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே இறந்துட்டா. ஏன்னா பின்னால் இறந்திருந்தால் நிச்சயமாக வேதத்தில் அதை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அவன் தன்னை திருமணம் ஆகாதவர்களோடும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களோடும் பொருத்தி பேசுகிறான். அவன் திருமணமானவன். ஆகவே முதல் சாராரை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, அதில் பவுலை சேர்க்க முடியாது. வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அதில் பவுலை சேர்க்க முடியும். என்னுடைய ஒரு அபிப்பிராயம், பவுலுடைய மனைவி அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இறந்து போயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் அவன் அப்படியே இருப்பது அவனுடைய அழைப்பாக இருந்ததுனால அவன் அப்படியே இருந்து விட்டான். அதைத்தான் அவன் சொல்கிறான். என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். தன்னை போல மற்றவங்களும் ஆயிரணும், செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அநேகருக்கு, அல்லது ஏறக்குறைய அநேகருக்கு, எல்லாருக்குமே உண்டு. என்ன போல நீங்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னா அது வேற விஷயம். அது ஆவிக்குரிய முதிர்ச்சி, பக்குவம். நான் கிறிஸ்துவை போல ஆவிக்குரிய முதிர்ச்சி, வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், நீங்களும் அந்த மாதிரி அடையுங்கன்னு சொல்கிறது அது வேற, அது சரி, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இந்த விஷயத்தில் திருமணமாகாத நிலையில் இருக்கிறவர்கள் திருமணம் பண்ணிக்க வேண்டாம், வாழ்க்கை துணை இழந்தவர்கள் மறுமணம் பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்று நான் எண்ணுகிறேன்னு தான் சொல்கிறான். அது ஒரு கட்டளையா, தேவ வெளிப்பாடாக சொல்லலை, அது ஒரு அபிப்பிராயமாக சொல்கிறான். என்னை போல இருந்து விட்டால் நலமாயிருக்கும். மற்றவங்க என்ன மாதிரி இருக்கணும் என்று ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வருவது உண்டு, ஒரு விருப்பம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒரு எண்ணமாக விருப்பமாக இருந்தால் ஓகே. அது கட்டாயமாய் மற்றவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. என்னை போலவே நீ உடை எடுத்தணும். சாது செல்லப்பா என்று ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். மிக சிறந்த பிரசங்கியார், நல்ல வேத அறிஞர், உலகமெங்கும் போய் பிரசங்கித்தவர், மற்ற மார்க்க நூல்களிலே தேர்ச்சி பெற்றவர், அதையெல்லாம் ஒப்பிட்டு பேசுவதிலே பெரிய விற்பனர். அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் ஒரு பாஸ்டர்கள் மாநாட்டில் பேசினார். சென்னையில் நூற்றுக்கணக்கான பாஸ்டர்கள் NLAG நடந்த ஒரு பாஸ்டர்கள் மாநாட்டில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அவர் பேசினார். என்ன பேசினார்? என்னை போல் எல்லாரும் காவி உடை போட்டுக்கிடுங்க. ஏன்னா அந்த காவி உடைக்கு ஒரு மரியாதை இந்தியாவில் உண்டு. நீங்கள் ஒரு வெள்ளை உடையோ, ஒரு சஃபாரியோ, ஒரு கோட்டோ
போடுறதை விட என்ன மாதிரி அவர் ஒரு காவி வேட்டி ஒரு காவி ஜிப்பா போட்டிருப்பார். அவர் குடும்பஸ்தர் தான், திருமணமாகி குழந்தையை பெற்றவர் தான். ஆனாலும் ஒரு வேஷ்டி, ஒரு காவி வேஷ்டி, காவி சட்டை போட்டிருப்பார், காவி ஜிப்பா போட்டிருப்பார். அதனால் அவர் சொன்னார், நம்ம நாட்டில் காவி உடைக்கு ஒரு மரியாதை உண்டு. நீங்கள் இதை எல்லாரும் போட்டிங்கன்னா மக்கள் உங்களை மதிப்பாங்க, உங்களை ஒரு ஆன்மீகவாதியாக பார்ப்பாங்க, உங்ககிட்ட வந்து அவங்களே வந்து ஆன்மீக காரியங்களை கேட்பாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கும் காவி போட ஆசை தான், ஆனால் அது நடைமுறையில் ஒத்து வராது. நான் குடும்பஸ்தன். என்னுடைய அபிப்பிராயம், குடும்பஸ்தர்கள் காவி போடக்கூடாது, அது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு குடும்ப வாழ்க்கையில் இல்லாதவர்கள் காவி போடலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே நான் போடவில்லை, நான் குடும்பஸ்தன். அவர் இன்னொரு வேடிக்கையான காரணமும் சொன்னார். ஏன்னா அப்போல்லாம் துணிமணி திருடு போவோம், பழைய துணியை திருடிட்டு போயிடுவாங்க, காயப்போட்ட துணியை திருடிட்டு போயிடுவாங்க 30 வருஷத்துக்கு முன்னால். இப்போ நல்ல பயன்படுத்தின துணியை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. தர்மம் எடுக்க வருகிறவர்களிடத்துல ஒரு பயன்படுத்தப்பட்ட நல்ல நிலையில் உள்ள துணியை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்தில் பயன்படுத்தின துணியை விற்பாங்க கடைகளில், நடைபாதை கடைகளில் பயன்படுத்தப்பட்ட பழைய துணிகளை விற்பாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. இலவசமாக கொடுத்தா கூட பலர் வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்தில் துணி காயப்போட்ட துணியை திருடிட்டு போகிறதுலாம் உண்டு. அந்த காலத்தில் அது நடக்கும். அப்போ சாது செல்லப்பா அவர்கள் சொன்னார், இந்த துணியை, அந்த காவி துணியை நீங்கள் துவைச்சி காய போட்டிங்கன்னா ஒருத்தரும் அதை திருட மாட்டான், அதுக்காகவாது இதை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதனால் அது அவருடைய எண்ணம், அவருடைய விருப்பம். நான் சபையில் விசுவாசியாக இருந்தபோது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால் சபையில் வந்து பேசினார். நான் பவுட்ரு போடுறதில்ல, நீங்களும் பவுட்ரு போடாதீங்க என்ற மாதிரி பேசினார். நான் முடிந்த உடனே, நான் அப்போது ஆரம்பகால விசுவாசி, எங்கள் பாஸ்டர் இடத்துல அலெக்சாண்டர் இடத்துல கேட்டேன், என்ன சாது இப்படி பேசியிருக்கிறார், பவுட்ரு போடக்கூடாதுன்னு. அதுக்கு அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, நான் பவுட்ரு போடுறேன், வேர்வை நாத்தம் தெரியாமல் இருக்கிறதுக்காக பவுட்ரு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு ஊழியக்காரன் அல்லது எந்த ஒரு மனிதனும் தன்னை போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருப்பது தப்பு இல்லை. ஆனால் அதை பகிர்ந்து கொள்வதும் தப்பு இல்லை. அதை கட்டாயப்படுத்தக்கூடாது, பிள்ளைகள் பெயர்லையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ ஒருத்தர் 4 மணிக்கே எழும்புகிற பழக்கம் ஒருத்தருக்கு இருக்குன்னு வைங்க, நல்லது, 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுறது நல்லது. அதை பிள்ளைகள் மேலே கட்டாயப்படுத்தக்கூடாது, அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகள் மேலே. காலையில் எழுந்து முதல் ஆண்டவருக்காக முதல் நேரம் செலவு பண்ணணும். அது 6 மணியாக இருந்தாலும் சரி. நீ 4 மணிக்கு தான் எழும்பணும் அப்படின்னு விரும்பலாம். நான் 4 மணிக்கு எழும்புறேன், நீ 4 மணிக்கு எழும்புன்னு விரும்பலாம். என்னை போன்றவர்களெல்லாம் கொஞ்சமாக சாப்பிடுகிறவர்கள், நாங்களெல்லாம் போர் ஈட்டர்ஸ், கொஞ்சமாக சாப்பிடுவோம். அதனால் எல்லாரையும் நான் விரும்பலாம், எல்லார்ட்டையும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. சிலருடைய உடல் நிலைக்கு அவங்க நிறையா சாப்பிட வேண்டியிருக்கும், சிலருடைய வேலை உடல் உழைப்பு சிலருக்கு அதிகம் இருக்கும், சிலருடைய வேலையில் அவங்க நிறையா சாப்பிட வேண்டியிருக்கும். நான் அதிகமாக உடல் உழைப்பு சார்ந்த வேலை செய்கிறதில்ல, எல்லாம் மூளை உழைப்பு, ஆவி உழைப்பு, இதுதான் அதிகமாக செய்கிறோம். அதனால் உடல் உழைப்பு குறைவு, அதனால் உணவின் அளவு குறைவு. இல்லை நான் 4 இட்லி சாப்பிட்றேன், எல்லாரும் 4 இட்லி சாப்பிடணும்னு சொல்ல முடியாது. விரும்பலாம், அபிப்பிராயத்தை சொல்லலாம். 2 இட்லி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதனால் அது இந்த விஷயத்தில் தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் உரசல் வருகிறது. இந்த விஷயத்தில் தான் பலருக்கு பிரச்சனைகள் வருது. ஆகவே என்னை போலவே நான் கடன் வாங்குவதில்லை, எல்லாரும் என்னை போலவே இருக்கணும்னு தான் நானும் விரும்புகிறேன், கடன் வாங்கக்கூடாதுன்னு தான். ஆனால் கடன் வாங்குவது பாவம் இல்லை. இப்போது இருக்கிற வருமானத்தில் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியும் என்றால் வாங்கலாம் என்று வேதம் அனுமதிக்கிறது. அக்கா நீ கடனை வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவேன், நல்லா யோசித்து பார்த்து இப்போ இருக்கிற வருமானத்தில் அதை திரும்பி செலுத்த முடியுமான்னு கணக்கு நல்லா போட்டு பார்த்து யோசித்து பார்த்து ஜெபம் பண்ணி வாங்குங்கன்னு சொல்வேன். அதிக வட்டிக்கு வாங்காதீங்க, வெளியில் தனியார் இடத்துல அதிக வட்டிக்கு வாங்காதீங்க, அது நான் சொல்லுவேன். ஆகவே என்னை போல இருந்து விடுங்கள்,
என்று நினைப்பது தவறல்ல, சொல்வது தவறல்ல. ஆனால் அதை வற்புறுத்துவது தவறு. ஆமென்.